முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் இயற்கையான மரணம்தான். அதில் மீண்டும் நீதி விசாரணை, அந்த விசாரணை, இந்த விசாரணை என்று எதையும் கொண்டு வந்து மீண்டும் தோண்டி அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. இது நேர்மையான விசாரணை அல்ல என்று கருணாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆம், இயக்குனர் பாலா அவர்கள் உருவாக்கிவிட்ட நட்சத்திரங்களில் அனைவருமே இன்று மிளறிக் கொண்டிருக்கின்றார்கள். அது கதாநாயகியாக இருந்தாலும் பரவாயில்லை, கதாநாயகனாக இருந்தாலும் பரவாயில்லை, நகைச்சுவை நட்சத்திரங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த வகையில் லொடுக்கு பாண்டி என்று நந்தா திரைப்படம் மூலமாக அறிமுகமாகிய கருணாஸ் அவர்களை யாரும் மறந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட கதாபாத்திரம் சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் புகுந்து ஆட்டம் போட்டு வருகின்றது. அந்த வகையில் அம்மா இருக்கும் பொழுது அம்மா அம்மா என்று காலில் விழுந்து திரிந்த கருணாஸ் அவர்கள் இப்பொழுது சின்னம்மா பின்னால் திரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் சின்னம்மா புராணம் பாடிக்கொண்டிருக்கும் இவர் பல சர்ச்சையான கருத்துக்களையும் வெளியிட்டு சர்ச்சை நாயகனாகவும் விளங்கி வருகின்றார். அவர் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சந்தித்திருக்கின்றார். அதை முடித்துவிட்டு கருத்து கூறும் பொழுது இவ்வாறான சர்ச்சை கருத்துக்களை கூறியிருக்கின்றார் கருணாஸ் அவர்கள். இப்படிப்பட்ட சர்ச்சை நாயகனாக விளங்கி வரும் கருணாஸ் அவர்கள் அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற சுவாரஸ்யமான சூடான அரசியல் செய்திகள் மற்றும் சினிமா செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.